राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदास எல்லா விஷயத்தையும் நுட்பமாக கவனிக்கிறார். அந்த நுட்பம் கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில பல விஷயங்களை நான் இன்னைக்கு நுட்பமா கவனிக்கிறேன் அப்படின்னா அந்த நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தது குருஜி அம்மா. இல்லாட்டி அப்படியே போயிட்டே இருப்பேன். அந்த நுணுக்கம் வாழ்க்கையில மனிதர்களுடைய பேசக்கூடிய முறை, அவர்கள் நடந்து கொள்ளும் முறை, அவர்களுடைய மனசினுடைய தன்மை, அவர்களுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம், அவர்களுடைய செய்கைகளுடைய லட்சியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பலவிதமான காரியங்கள் பண்ணுவான். அதுல அவா ஒண்ணு சொல்லுவா, ஆனால் நிஜமாவே அவளுடைய காரியத்துல இருக்கக்கூடிய லட்சியம் வேற விதமா இருக்கும். ஸோ அதனால நம்ம பண்ண வேண்டிய காரியம், அதுல இருக்கக்கூடிய நுணுக்கம். ரொம்ப வருஷமா அந்த வாட்ஸ்அப் சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கோம் விடாம. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி எனக்கு குருஜி அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பாடம். கன்சிஸ்டன்சி நிஜமாவே கிட்டத்தட்ட ஒரு 30-31 வருஷமா உபன்யாசம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு காரணம் குருஜி அம்மாவினுடைய ஒரு படிப்பினை. அவ்வளவு அழகா வாழ்க்கையை பத்தி தான் சொல்லி கொடுத்துருக்கா. பக்தியை எதுக்கு? வாழ்க்கைக்காகத்தான். பக்திக்காக நாம வாழ்க்கையில் என்ன பண்றோம்ன்றத விட வாழ்க்கைக்காகத்தான் பக்தி. பக்திக்காக வாழ்க்கையில் என்ன செய்யுச்சா அப்படின்னு கேட்கறத விட வாழ்க்கைக்காக நீ பக்தி பண்ணிட்டு இருக்க. இப்ப நீங்க சத்சங்கம் கேட்கிறீர்கள் அப்படின்னா கிருஷ்ணனுக்காகவோ ராமனுக்காகவோ சமர்த்த ராமதாசருக்காகவோ அல்லவே அல்ல, உங்களுக்காக. நான் சொல்றது எனக்காக. அப்ப நாம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரியா? குரங்கு மரத்துக்கு மரம் தாவறதுன்னா அதனுடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு. பறவைகள் கடல் தாண்டி பறக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு. எல்லாமே ஒவ்வொரு ஜீவனுடைய வாழ்க்கை சுழல், அந்த வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லுவாங்க, லைஃப் சைக்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு மட்டுமே வாழும். அப்ப இந்த வாழ்க்கைக்காகத்தான் நீங்க பக்தி பண்ணரு. நீங்க கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், சரியா, நாமஜபம் பண்றதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், விதவிதமா சமைக்கிறதா இருக்கட்டும், நல்லா சாப்பிடுறது என்ன? காய்கறிக்காக சாப்பிடுறீங்களா? விதவிதமான ட்ரெஸ் உடுத்துறீங்களா? அது என்ன அந்த ட்ரெஸ் மேனுஃபேக்சரெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? நிறைய பேர் இந்த கதர் ஆடையெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரைட்? காட்டன் எல்லாம் என்ன கைத்தறி மேல இருக்க அக்கறையினாலேயா? நிச்சயமா இல்லை. நமக்கு அது பாண்டமாக இருக்கிறது. அதனாலே வாக்கிங் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம். இது என்ன வாக்கிங்காகவா?
யோகாவுக்காகவா, எக்ஸசைஸ்க்காகவா? ஒன்றும் கிடையாது, நமக்காக. ஸோ நம்மை அடிப்படையாக வைத்துத்தான் இங்கே வாழ்க்கை முறை. ஸோ நீங்க வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன் தியாகம்லாம் அதெல்லாம் சும்மா பிள்ளைக்காக பண்றேன், பொண்ணுக்காக பண்றேன். உங்க பிள்ளை உங்க பொண்ணு, அவர்களுக்கு பண்றது உங்க கடமை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு மரியாதை கிடைச்சா இன்னும் நல்லா பண்றேன். மரியாதை கிடைக்கலையா ஓரம் தள்ளிட்டு புலம்பின் இருக்கு. ஸோ உங்களை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். புரியுதா? அது இல்லைன்னா சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஆமா நான் எனக்காக வாடுறேன், ஆமா நான் எனக்காக சாப்பிட்றேன், ஆமா எனக்காக நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஆமா எனக்காக நான் எக்ஸசைஸ் பண்றேன், ஆமா எனக்காக நான் சத்சங்கத்துக்கு போறேன், ஆமா எனக்காக நான் நாமஜபம் பண்றேன், எனக்காக நான் பாராயணம் பண்றேன், எனக்காக நான் யாத்திரை போறேன், எனக்காக தான் நான் இமாலயாஸ் ஏறி இறங்குறேன். கரெக்டா? இது தப்பு கிடையாது. நான் எனக்காக இதை பண்ணுகிறேன் அப்படின்றது தப்பே கிடையாது. தூங்குறது என்ன உலகத்திற்காகவா தூங்குறது? சத்தியமா இல்லை, உங்களுக்காக தானே தூங்குறது. அப்ப உங்கள் அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்க. உலகமே அப்படிதான். அதுல சில பேருக்கு இந்த உலகத்துக்கு பண்றது அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவ பண்ணிட்டு இருக்கா. சரியா? இப்ப சமர்த்த ராமதாசர்லாம் உலகத்துக்கு பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகத்துக்கு நான் பண்ணா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப அழகான ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அது அவ்வளவு அழகா பேஸ் பண்ணி எல்லாருக்கும் ராமநாமம் சொல்லி கொடுக்கறது, எல்லாரையும் உத்தாரணம் பண்றது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கார் சமர்த்த ராமதாசர். ரொம்ப அழகு. சரியா? இப்ப நேற்று கூட பார்த்துட்டு இருந்தோம் நடிகர்கள். இதுலயே சில பேர்லாம் வந்து இந்த தெருக்கூத்தெல்லாம் நடிப்பா நம்ம கிராமங்கள்ல. அப்புறமா கேரளால இந்த கதகளி, கிருஷ்ணகளி நிறைய உண்டு. கிருஷ்ணாட்டம்லாம் சொல்லுவோம். அப்புறம் கர்நாடகால பூதகோலா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய உண்டு. அந்த மாதிரி பல விஷயங்கள்ல சில கலைஞர்கள் விரதம் இருந்து ரொம்ப ஸ்ரத்தையோட அதை பண்ணுவார்கள். ஆச்சரியமா இருக்கும். அதாவது அந்த தெய்வீகம் யூ கேன் ஃபீல் இட். ரொம்ப அதிசயமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். அந்த மாதிரி கலைஞர்களை பத்தி பேச்சே கிடையாது. சரியா? அவர்கள் அதற்காகவே இருப்பார்கள். அந்த மாதிரி இல்லாதவர்களைத்தான் சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா ஜம்முன்னு இனிமேல் நடிக்க வேண்டாம்னு சொல்றார். நிறைய பேர் உண்டு இந்த மாதிரி பாராயணம் பண்ணுவா. நிஜமாவே அதுல ஒரு சம்ஸ்கிருதம் காம்பீரியன்றதை விட எனக்கு படிக்க தெரியும், எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறவர்களைத்தான் சமர்த்த ராமதாசர் கண்டிப்பா. எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஜெனரலைஸா எடுத்துக்கப்படாது. மகாத்மாக்களுடைய விஷயத்துல நாம அழகா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சம்பவம் இன்னைக்கு பார்ப்போம். சமர்த்த ராமதாசர் சாஃபல் அங்க இருந்துருந்தா. இந்த இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமா நடந்தது. இதுக்கு முன்னாடி அது நடந்ததா, அதுக்கு முன்னாடி இது நடந்ததுதான், அந்த யோசனைகள் வேண்டாம். சமர்த்த ராமதாசருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அந்த பேஸ்ல தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். சமர்த்த ராமதாசர் அந்த சாஃபல் ஸ்ரீராம நவமி சமயம். அப்ப நிறைய பேர் அங்க அழகா உற்சவம்லாம் அந்த பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடுவா, ரங்கோலி போடுவா. இன்னைக்கும் பார்க்கலாம் மகாராஷ்டிரால ரங்கோலி அவ்வளவு அழகா போடுவா. அதுவும் இந்த வார்கரி பால்கி பல்லக்கு யாத்திரை சமயத்தெல்லாம் அத்தனை ஜோராக விதவிதமா ரங்கோலி போடுவார்கள். அப்ப
அழகா பார்த்து 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 விதவிதமா ரங்கோலி போட்டுருக்கா. வண்ணப்பொடிகளை கொண்டு நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கலாம், பெரிய பெரிய கோலம் போடுவா வீதியில. பெருமாள் புறப்பாடு நடக்கிறது, இல்லாட்டி அன்னைக்கு தேர் இருக்கு, உற்சவம் இருக்கு, சுவாமி வராருன்னா ஒரு பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணுவார்கள். நான் திருவனந்தபுரத்துல ரொம்ப ரசிச்சு பிரமிச்சு பார்த்த ஒரு விஷயம், நம்ம திருவனந்தபுரத்துல வராக சுவாமி. அந்த வராக சுவாமி வருஷத்துல ஒரு தடவை தான் ஆராட்டு உற்சவத்துக்கு வருவார். அவர் போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவர் வர வழியில அந்த கோவில் பக்கத்துல ஒரு வீதி முழுக்க அப்படியே பூவை அப்படி கொட்டி, அப்படி என்ன சொல்றது, புல் தர மாதிரி பூத்தரையா பண்ணி வச்சிருப்பா. ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி, ஃப்ளவர் கார்பெட் மாதிரி. நான் பிரமிச்சு போயிருக்கேன். அங்கதான் அப்படி பார்த்தேன். பல ஊர்கள்ல நடக்கலாம், நான் பார்த்தது அங்க. ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி பத்மநாபர் ஆராட்டுக்கு போகும்பொழுது, வேட்டைக்கு போயிட்டு வரும்பொழுதெல்லாம் பார்க்கணும். அந்தந்த வீட்டு வாசல் எல்லாம் நிறைய பெரிய பெரிய விளக்கெல்லாம் வச்சு ஏற்றி அலங்காரம் எல்லாம் பண்ணி நிறைய பண்ணுவார்கள். நான் இதுல பார்த்திருக்கேன், பண்டரிபுரம், தேகு, ஆலந்தியில விதவிதமான ரங்கோலி போட்டு வச்சிருப்பா. நமக்கு மேல் நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா அவளை பற்றி கவலைப்பட மாட்டா, அழகா போடுவா. ஜனங்கள் அதில் சுவாமி எடுத்து நடப்பார்கள். அவளுக்கு அதே ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு எடுத்துப்பார்கள். சிவாலாம் அழகா பெரிய ரங்கோலி எல்லாம் போட்டிருக்காங்க. சுவாமியோடைய நகர்வலம் எல்லாம் உண்டு. அப்ப ஒரு நல்ல சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரிஞ்ச, வேதாந்தம் தெரிஞ்ச ஒரு வேதாந்தி வித்வான் அவர் இப்படி வரவர் என்ன பண்ற, நிறைய ரங்கோலி போட்டிருக்கா. ஒவ்வொரு ரங்கோலி அப்படி பார்க்கறா, அப்படி சிரிக்கிறா. காலால அதை அழிச்சுட்டே வர ஒரு அறகுறையா. இந்த குழந்தைகள்லாம் சும்மா ஜாலியா அழிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. குழந்தைகள்னா விவரம் தெரியாது, அந்த ரங்கோலி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் மெனக்கெட்டார்கள்னு தெரியாது, அந்த அழகை கலைக்கிறோம்னு அதுங்களுக்கு தெரியாது. இவர் நல்லா படித்தவர் தானே, பெரியவர் தானே, ஆனா அவன் பாட்டுக்கு அழிச்சுண்டு வர. ஒரு ரங்கோலி, ரெண்டு ரங்கோலி, இப்படி லைனா அழிக்கும் பொழுது இந்த உற்சவத்தெல்லாம் சரி பண்றதுக்காக நிறைய சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கவெல்லாம் செக்யூரிட்டி கார்டா அங்க இருப்பா. அப்ப ஒருத்தர் பிடிச்சவரை கொண்டு போய் சமர்த்த ராமதாசர் கிட்ட நிக்க வச்சுட்டா. நிக்க வச்சுட்டு, சுவாமி இந்த ஆள் ரங்கோலி எல்லாம் அழிச்சுட்டே இருக்கார். கேட்டா அவருடைய பதில் ஒன்றும் சரியா படலை எங்களுக்கு, அதனால அவங்க கிட்ட அழிச்சுட்டு வந்துட்டோம். சமர்த்த ராமதாசர் பார்த்தா, என்னப்பா ரங்கோலி அழிச்சியா, ஏனப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே அந்த வேதாந்தி, இந்த பாருங்கள, நீங்க உலகத்துல எதெல்லாம் பார்க்கறீங்களோ அது எல்லாமே அழியக்கூடியது, அப்புறம் என்ன அதுக்கு பெரிய கொண்டாட்டம்? இந்த தத்துவத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவத்தை புரியாம என்ன அழகழகா கோலம் போடுறது, எப்படின்னா அழியதானே போறது, அது அவர்களுக்கு நான் புரிய வச்சேன் அப்படின்னா. சமர்த்த ராமதாசன் புரிஞ்சு கொடுத்து, இவன் தத்துவத்தை புரிஞ்சுட்டேன்னு நினைச்சுட்டு தவறான ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துட்டு இருக்கான். அனித்தியம்னு ஒரு வார்த்தை உண்டு, நித்தியம் அனித்தியம். நித்தியம் அப்படின்னு எப்பொழுதும் இருக்கிற, அனித்தியம்னா நிலையில்லாததுன்னு அர்த்தம். நிலையானது நிலை இல்லாதது. இப்போ உலகமே நிலை இல்லாததுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பகவான் சிருஷ்டிக்கிறான்,
அதுக்கப்புறம் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடைகிறது. அப்புறம் பிரளய காலத்துல உலகமே இல்லாம போயிடும். ஸோ உற்பத்தி, விருத்தி, அஸ்தித்வம், க்ஷயம், விநாசம், இது உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் உண்டு. இப்ப சூரியோதயம்னு ஆயாச்சு அப்படின்னா ராத்திரி சாயங்காலம் ஆயாச்சுன்னா சூரிய அஸ்தமனம் ஆயிடும். சந்திரோதயம் ஆகும், சந்திரன் அஸ்தமனம் ஆகும், வளர்பிறை, தேய்பிறை எல்லாம் உண்டு இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே உண்டு. வேதாந்தம் அந்தம், வேதத்தினுடைய அந்தம் பார்ப்பது எதுவும் ஸ்திரமில்லை அப்படின்னு அதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ராமதாசர் சிரிச்சா, இதவர் நீ உன்னுடைய வேதாந்த விஷயத்தை இந்த உற்சவ விஷயத்தோட போட்டு குழப்பாதேன்னுட்டார். அவன் சிரிச்சா, என்ன குழப்பறேன், இத வரேன், அது பிரம்மம் சத்தியம், அது ஒண்ணுதான் சத்தியம், மற்றது எல்லாமே அழியக்கூடியது. இதுதான் வேதாந்தம். அந்த அர்த்தத்தை தானே எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்காய். அதான் உங்களுக்கே தெரியறத அப்படின்னு ராமதாசர் சிரிச்சார். பாரு, நீ அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை விசாரம் பண்றணும், வேதாந்த விசாரம் பண்ற. மற்றவர்கள் கோவில், மூர்த்தி, உற்சவம், பூஜை, அர்ச்சனை, அலங்காரம் இதுல அழகா மனசலயப்படுத்துறான். நீ விசாரம் பண்ணி பிரம்மத்தை உணர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ உணர்ந்தே நான் சொல்ல மாட்டேன், உணர்றதுக்கு முயற்சி பண்ற. அதே பிரம்மத்தை உருவத்தோட பூஜை, அர்ச்சனை, அலங்காரம், தியானம், நாமம் இப்படி உபாசனை பண்ணி அடையறதுக்கு இந்த மக்கள் முயற்சி பண்றார். இது ரெண்டத்தையும் சேர்க்கப்படாது. புரியுறதா? அது அவர்களுடைய வழி, இது உன்னுடைய வழி. நீ எப்படி இவர்களுடைய வழியில குறுக்கிட்டு அதை கலைப்பாய்? நீ அந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? சரி, ஓ விசாரப்படியே பார்ப்போம். பார்க்கறதெல்லாம் அழியக்கூடியது தானே? ஆமா. அப்ப நாங்கெல்லாம் உன் உடம்ப பார்க்கிறோம், சரியா? அந்த உடம்பும் அழியக்கூடியது தானே? அவனுக்கு கொஞ்சம் திடுக்குன்னு, ஏன்னா இவர் என்ன சொல்ல வரப்போறாரு பயம் வந்துருக்கு அவனுக்கு. சமர்த்த ராமதாஸ், உடம்பு அழியக்கூடியதானேப்பா, ஓ தத்துவப்படி அதை நாங்க உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி இப்ப நீ கோலத்தை அழிச்சா மாதிரி உடம்ப அப்படின்னு நிறுத்திட்டார். குப்புன்னு வேர்த்து போயிருக்கு அவனுக்கு. 1000 தத்துவம் பேசலாம், வேதாந்தம் பேசலாம், விசாரம் சொல்லலாம், உடம்புன்னு அந்த பகீர்ன்றது இல்லை. அதுவும் சமர்த்த ராமதாசர் கொஞ்சம் குசும்பெல்லாம் உண்டு நம்ம சமர்த்த ராமதாசருக்கு. நீ கோலத்தை அழிச்ச மாதிரி உன் உடம்பு அழிச்சுட்டா பரவாயில்லையா? கோலத்தையாவது அழிச்சா போட்டுடலாமே, சரிதாங்க? 3 மணி நேரம் போட்டா சரி அழிச்சாச்சு, திருப்பி போடலாம். மழை அழிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு அழிச்சாச்சுன்னா சமர்த்தராமன் சொல்லி பார்த்தார், கோலத்தை திருப்பி போட்டுடலாம்ப்பா, கொஞ்சம் மெனக்கிடணும், அது பிரச்சனை இல்லை. அழிந்தது எல்லாமே திரும்ப வரும்ல, பிரளயத்துல எல்லாமே காணாம போகிறது தான். சூரியன், சந்திரன், உலகம், மனிதர்கள், பூக்கள், பட்சிகள், மிருகங்கள், பூச்சிகள் எல்லாமே போயிட்டு, ஆனா திரும்ப எல்லாமே வருமே. அந்த மாதிரி கோலமும் வரும், உடம்பும் வருமே. இப்போதைக்கு விசாரம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அப்படி பார்வை பார்த்தா நிறுத்திட்டு அல்லைக்கு அந்த வேதாந்தி அவனுக்கு புரிஞ்சது. ஏன்னா ஜனங்கள்லாம் மூட ஜனங்கள், அவதான் பைத்தியகார்த்தமா எத்தையோ பக்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கார்கள், யாரும் விசாரம் பண்றதில்லை, யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஏன்னா
இது ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் பாராயணம்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா மற்றவாள்லாம் தண்டத்துக்கு இருக்கான அபிப்பிராயம் வரும். அப்புறம் இந்த நாமஜபம் பண்ணுறவாளுக்குள்ள மற்றவாள்லாம் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு திமிரு வரும். கொஞ்சம் பஜனை பாட ஆரம்பிச்சாச்சுன்னா சங்கீதம் தனக்கு தெரியும், அடி வயிற்றுலேருந்து பாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ சிரமம் தெரியுமான்னு சில பேர் வசனம் பேசுவார். நிறைய உண்டு, ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது அவளுடைய அந்த ஈகோ, அகம்பாவம், தனக்கு தெரியுன்ற திமிர், இதெல்லாம் தான் நிறைய இருக்கும். நிஜமாகவே உள்ளபடி எந்த விதமான ஒரு மெத்தட்ல பிரம்மத்தை அனுபவிக்கிறவாளும் இந்த மாதிரி விசாரம் பண்ணி எல்லாம் அழியக்கூடியதுன்னு தியானம் பண்றவாள் அவ பாட்டுக்கு அந்த பிரம்ம தியானம் பண்ணிட்டு இருப்பா. மற்றவாளுடைய விஷயத்தை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டா. அந்த மாதிரி இந்த உபாசனையில தியானம் பண்ணி பகவத் அனுபவத்தை அடைய முயற்சிக்கிறவா அந்த மாதிரி தியானத்துல இருப்பா. அவ இப்ப இன்னொருத்தர் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஜடபரதர் பார்க்கணும், ரகுகுணனுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப விரக்தியா இருக்கும்படியான சம்சாரம் கோரம் இப்படிதான் பேசுவார். அந்த ரகுகுணனுக்கு அதுதான் வேணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடு உண்டு. அதில் இன்னொருத்தருடைய மெத்தடை குத்தம் சொல்றதுக்கோ அதை வந்து டீக்ரேட் பண்றதுக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஸோ சமர்த்த ராமதாசன் அவனுக்கு புரிய வச்சுட்டார், இந்த மாதிரி உன் விசாரத்தை உன்னோட வச்சுக்கோ, அடுத்தவர்கள் மேலே திணிக்காதே, அடுத்தவர்கள் மேலே திணிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா சொன்னோடனே அந்த வேதாந்தி சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்தான், கையை கூப்பிண்டான், மன்னிப்பு கேட்டான். வாஸ்தவம் தான், நான் வந்து இது மட்டும்தான் மெத்தட் நினைச்சிட்டேன், இப்ப நீங்க என் சரீரத்தை பத்தி சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சு. அவ்வளவுதானே. யாருக்கு எப்படி புரிய வைக்கணும்னு குருவுக்கு நன்னாவே தெரியும். சில பேருக்கு பேசி புரிய வைப்பார், சில பேரை திட்டி புரிய வைப்பார், சில பேருக்கு அடிச்சு புரிய வைப்பார், சில பேரை ஒதுக்கியும் புரிய வைப்பார், சில பேருக்கு இப்படி பயமுறுத்தி புரிய வைப்பார். மெத்தட் நிறைய. சமர்த்த ராமதாசர் மகா கெட்டிக்காரர். நாடகக்காரர்களுக்கு ஒரு விதம், திருடர்களுக்கு ஒரு விதம், இந்த வேதாந்திக்கு ஒரு விதம். சூப்பர்ல. நம்மால் தான் ஜோர். ஸோ நமக்கு பெரிய பாக்கியம் சமர்த்த ராமதாசருடைய இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ரசிக்கிறதுக்கான ஒரு அனுபவம். ஸோ நீங்க எப்படி விசாரம் பண்றீங்களா, தியானம் பண்றீங்களா, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்களா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.